விபச்சாரத்தை நிரூபிக்க பைபிள் ஒரு அருமையான யோசனையை சொல்கிறது. ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் என்று கண்டுபிடிப்பது எப்படி? எண்ணாகமம் புத்தகத்தில் 5வது அதிகாரம் வசனங்கள் 11 - 31 வரை சுருக்கமாக சொல்கிறேன். அது சொல்கிறது, ஆசாரியன் ஒரு பாண்டத்தில் புனித நீரை எடுத்து தரையில் இருக்கும் அசுத்தத்தை எடுத்து அந்த பாண்டத்தில் கலந்து பிறகு அந்த கசப்பான நீரை அவர் சபித்த பிறகு அந்த பெண்ணை குடிக்கச் செய்ய வேண்டும். அந்த பெண் விபச்சாரம் செய்திருந்தால் அதை குடித்த பிறகு சாபம் அவள் உடலில் இறங்கி வயிறு வீங்கி அவள் தொடை அழுகும். பொதுமக்கள் அவளை சபிப்பார்கள். அவள் விபச்சாரம் செய்யவில்லை என்றால் அவள் சுத்தமானவளாக குழந்தையை பெற்றெடுப்பாளாம். ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டாளா இல்லையா என்று கண்டுபிடிக்க என்ன ஒரு அருமையான வழி! இன்று உலகத்தில் பல நாடுகளில் பல நீதிமன்றங்களில் விபச்சார குற்றம் சுமத்தப்பட்ட பெண்களின் வழக்கு குவிந்து கிடக்கின்றது. யாரோ ஒருவர் அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாள் என்று குற்றம் சுமத்தியதின் அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாள்களிலும் மீடியாவிலும் நான் கேள்விப்பட்டது, இந்த மகத்தான நாட்டின் ஜனாதிபதி பில் கிளின்டன் ஒரு பாலியல் கேவலத்தில் மாட்டியிருந்ததை நான் கேள்விப்பட்டேன். இந்த அமெரிக்க நீதிமன்றங்கள் அவரின் விபச்சார நடவடிக்கையை ஆய்வதற்கு இந்த கசப்பு தண்ணீர் சோதனையை செய்திருக்கலாமே. அவர் உடனே விடுதலையாகியிருப்பாரே. இந்த பெரிய நாட்டின் கிறிஸ்தவ பீடங்கள், அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பலை போல மருத்துவ துறையில் இருப்பவர்கள் கசப்பு தண்ணீர் சோதனையை செய்து தங்கள் ஜனாதிபதியை காப்பாற்றியிருக்க முடியாதா? கணிதவியல் விஞ்ஞானத்தின் ஒரு முக்கிய கிளை, ஒரு பிரிவாகும். பல பிரச்சனைகளுக்கு கணிதம் தீர்வு தரும். பைபிளில் ஆயிரக்கணக்கான முரண்பாடுகள் இருக்கின்றன. கணக்கில் நூற்றுக்கணக்கானது உள்ளது. நான் சிலவற்றை தொடுகிறேன். எஸ்ரா அதிகாரம் 2 வசனம் 1, மேலும் நெகேமியா அதிகாரம் 7 வசனம் 6 அதன் சுருக்கம். பாபிலோனின் அரசர் நெபுகாத்நேசரால் நாடு கடத்தப்பட்டு இஸ்ரவேலில் கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த மக்கள் பின்பு அவரால் விடுதலை செய்யப்பட்டு தங்கள் நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியல் எஸ்ரா புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 2 வசனம் 2 - 63 வரையிலும், மேலும் நெகேமியா அதிகாரம் 7 வசனம் 7 - 65 வரை உள்ளது. அந்த பட்டியலில் அவர்களது பெயர்களும் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 60 வசனங்களில் 18ற்கும் குறையாத இடங்களில் பெயர்கள் சரியாக ஒத்துப்போகின்றன, ஆனால் எண்ணிக்கை மாறுகின்றது. 18ற்கும் குறைவில்லாத முரண்பாடுகள் உள்ளன இந்த 2 அதிகாரங்களில் 60 வசனங்களில். இதோ அந்த பட்டியல். ஒவ்வொன்றாக படிக்க நேரமில்லை. இந்த 60 வசனங்களில் 18ற்கும் குறைவில்லாத இடங்களில் முரண்பாடுகள் உள்ளன. மேலும் சொல்லப்பட்டுள்ளது எஸ்ரா புத்தகத்தில் அதிகாரம் 2 வசனம் 64, இந்த மக்களின் மொத்த தொகையையும் கூட்டினால் 42,360 என்று உள்ளது. மேலும் நெகேமியா அதிகாரம் 7 வாசித்தால் வசனம் 66 இந்த தொகை ஒத்துப்போகிறது, 42,360. ஆனால் எல்லா வசனங்களையும் கூட்டி பார்த்தால், நான் வீட்டில் கூட்டி பார்த்தேன். இதுதான் எஸ்ராவின் பட்டியல். இது நெகேமியாவின் பட்டியல். எஸ்ரா அதிகாரம் 2, நெகேமியா அதிகாரம் 7. இதை நாம் கூட்டி பார்த்தோமேயானால் எஸ்ரா அதிகாரம் 2 அதன் எண்ணிக்கை 42,360 அல்ல, மாறாக 29,818 இருக்கிறது. மேலும் நெகேமியாவின் எண்ணிக்கையை கூட்டி பார்த்தால் அங்கும் 42,360 அல்ல, மாறாக 31,089 தான் வருகிறது. பைபிளின் ஆசிரியர் என்று சொல்லப்படும் எல்லாம் வல்ல கடவுளுக்கு இந்த சாதாரண கணக்கு கூட தெரியவில்லையே. துவக்க பள்ளிக்கூட கல்வி மட்டும் பயின்ற சாதாரண நபரிடம் இந்த கேள்வியை கேட்டால் கூட சரியாக பதில் கூறுவார். இந்த 60 வசனங்களில் வரும் கணக்கை கூட்டி பார்ப்பது மிக எளிது. எல்லாம் வல்ல கடவுளுக்கு கணக்கு போட தெரியவில்லை. நவுதுபில்லா. இதை நாம் இறைவனின் வார்த்தைகள் என்று கருதினால் அது தவறு. மேலும் எஸ்ரா அதிகாரம் 2 வசனம் 65 200 பாடகர்களும் பாடகிகளும் இருந்ததாக சொல்கிறது. நெகேமியா அதிகாரம் 7 வசனம் 67 245 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு 200 பேரா அல்லது 245 பேர் இருந்தார்களா? சம்பவம் ஒன்றுதான், கணக்குதான் முரண்பாடாக உள்ளது.
மேலும் பைபிளில் 2 ராஜாக்கள் அதிகாரம் 24 8வது வசனத்தில் யோயாக்கின் எருசலேமின் ராஜாவான போது அவருக்கு 18 வயது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் 3 மாதங்கள் அரசாண்டாராம். 2 நாளாகமம் அதிகாரம் 36 வசனம் 9 அரசனான போது யோயாக்கினுக்கு 8 வயதுதான் இருந்தது. அவர் 3 மாதம் 10 நாட்கள் அரசாண்டாராம். அரசனான போது யோயாக்கினுக்கு 18 வயதா அல்லது 8 வயதா? 3 மாதம் அரசாண்டாரா அல்லது 3 மாதம் 10 நாட்களுக்கு அரசாண்டாரா? மேலும் சொல்லப்பட்டுள்ளது 1 ராஜாக்கள் அதிகாரம் 7 வசனம் 26 சாலமோனின் ஆலயத்தில் 2000 குடங்கள் தண்ணீர் கொள்ளும் நீர்த்தொட்டிகள் இருந்ததாக சொல்லுகிறது. 2 நாளாகமம் அதிகாரம் 4 வசனம் 5 3000 குடங்கள் தண்ணீர் என்று சொல்கிறது. எது சரி, 2000 அல்லது 3000? இதை முடிவு செய்யும் பொறுப்பை டாக்டர் வில்லியம் கேம்பலிடம் விட்டுவிடுகிறேன். இதில் தெளிவான கணக்கு முரண்பாடு உள்ளது என்று தெரிகிறது. மேலும் 1 ராஜாக்கள் அதிகாரம் 15 வசனம் 33 ஆசாவின் ஆட்சியில் 24வது வருடத்தில் பாஷா இறந்ததாக சொல்கிறது. ஆனால் 2 நாளாகமம் அதிகாரம் 16 வசனம் 1 சொல்கிறது ஆசாவின் ஆட்சியில் 36ஆம் வருடத்தில் பாஷா யூதாவின் மீது படையெடுத்ததாக சொல்கிறது. இறந்து போன 10 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி பாஷா படையெடுக்க முடியும்? இது விஞ்ஞான முரண்பாடு. என்னுடைய கேள்விகளுக்கு டாக்டர் வில்லியம் கேம்பல் பதில் தருவதை எளிதாக்க எனது கேள்விகளை வரிசைப்படுத்தி சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, பூமியும் வானங்களும் படைக்கப்பட்டது. பிரபஞ்சம் 24 மணி நேரங்களை உள்ளடக்கிய 6 நாட்களில் படைக்கப்பட்டது. 2வது, ஒளி பிறப்பதற்கு மூலகாரணி பிறப்பதற்கு முன்னே ஒளி பிறந்தது. 3வது, பூமி பிறப்பதற்கு முன்னரே நாள் படைக்கப்பட்டது. 4வது, சூரியனுக்கு முன்பாகவே பூமி பிறந்தது. 5வது, சூரிய ஒளி பிறப்பதற்கு முன்னரே தாவரம் பிறந்தது. 6வது, சந்திரனின் வெளிச்சம் அதன் சுய வெளிச்சமே. 7வது, இந்த பூமி அழிந்து விடுமா அல்லது என்றென்றும் நிலைக்குமா? 8வது, பூமிக்கு தூண்கள் உண்டு. 9வது, வானங்களுக்கும் தூண்கள் உண்டு. 10வது, எல்லா தாவரங்களையும் உண்ணலாம், விஷப்பூண்டுகள் உட்பட என்று கர்த்தர் சொன்னதாக பைபிள் சொல்வது. 11வது, மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் விஞ்ஞானபூர்வமான பொய்மைப்படுத்தும் சோதனை. 12வது, ஆண் குழந்தையை விட பெண் குழந்தை பிறப்பினால் ஒரு பெண் அனுபவிக்கும் 2 மடங்கு கால அசுத்த நிலை. 13வது, தொழுநோயிலிருந்து தன் வீட்டை காப்பாற்ற இரத்தத்தை பயன்படுத்துவது. 14வது, ஒரு பெண் விபச்சாரி என்பதை கண்டுபிடிக்க கசப்பு தண்ணீர் சோதனை. 15வது, எஸ்ரா 2ஆம் அதிகாரம், நெகேமியா 7ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களில் 60 வசனங்களில் 18 முரண்பாடுகள். தனித்தனியாக 18 என்று கணக்கிடவில்லை, ஒன்றாகவே கணக்கிட்டிருக்கிறேன். 16வது, 2 அதிகாரங்களில் கூட்டுத்தொகை வேறுபடுகிறது. 17வது, 200 பாடக பாடகியர்களா அல்லது 245 பேர் இருந்தார்களா? 18வது, யோயாக்கின் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு வயது 18 அல்லது 8? 19வது, அவர் 3 மாதங்கள் ஆட்சி செய்தாரா அல்லது 3 மாதம் 10 நாட்களா? 20வது, சாலமோனிடம் 2000 குடங்கள் இருந்ததா அல்லது 3000 இருந்ததா? 21வது, தான் இறந்து போன 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஷா எப்படி யூதாவின் மீது படையெடுக்க முடியும்? 22வது, வானத்தில் ஒரு வானவில்லை வைத்து இனி ஒருபோதும் இந்த பூமியை தண்ணீரால் மூழ்கடிக்க மாட்டேன் என்று எல்லாம் வல்ல கர்த்தர் செய்த சத்தியம். பைபிளில் உள்ள நூற்றுக்கணக்கான விஞ்ஞான முரண்பாட்டு அபத்தங்களில் வெறும் 22ஐ மட்டுமே நான் இங்கு பட்டியலிட்டுள்ளேன். டாக்டர் வில்லியம் கேம்பலை இதற்கு பதில் தருமாறு வேண்டுகிறேன். அவர் உடன்பாட்டு அணுகுமுறையை கடைபிடித்தாலும் சரி அல்லது முரண்பாடாக அணுகினாலும் சரி, அவர் அறிவுபூர்வமாக இவற்றை அணுகினால் நான் பட்டியலிட்டிருந்த 22 அம்சங்களை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்திட அவரால் முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்றும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதமே இஞ்சில் என்றும்
இந்த பைபிள் இஞ்சில் அல்ல என்றும் அதில் சில இறைவனின் வார்த்தைகள் இருக்கலாம், மற்ற விஞ்ஞான முரண்பாடுகள் இறைவனின் வார்த்தைகள் அல்ல. திருக்குரானின் வசனத்தை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 79. فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. சொற்ப விலைக்கு விற்று சிறிது லாபம் பெறுவதற்காக தம் கைகளாலேயே ஒரு நூலை எழுதி பின்னர் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ளது என்று கூறுவோருக்கு கேடுதான். எனவே அவர்கள் கைகள் எழுதியதும் அவர்களுக்கு கேடுதான், அவர்கள் சம்பாதித்ததும் அவர்களுக்கு கேடுதான். وآخر دعوانا الحمد لله رب العالمين. உங்கள்